தோனி ஜடேஜா மேல வச்ச நம்பிக்கை வீண் போகல. ரிவாபா ஜடேஜா ரீசெண்டா ஜடேஜா வைஃப் ரிவாபா ஜடேஜா IPL 2023 ஃபைனல் பத்தி பேசியிருந்தாங்க. லாஸ்ட் 2 பால்ல சென்னைக்கு 10 ரன் தேவைப்பட்டது. எனக்கு என் கணவர் மேல நம்பிக்கை இருந்தது. என் மனசுல என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா, ஒருவேளை ஜடேஜா அவர்கள் இந்த 2 பால்ல ஒரு பால் 6 கனெக்ட் பண்ணோம்னா இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லா கடவுள்கிட்டயும் நான் ப்ரே பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். ஒருவேளை இந்த மேட்ச் ஜடேஜா வின் பண்ணிட்டாருன்னா அவரு ஹீரோவா ஆயிடுவாரு. இந்த மேட்சை ஜடேஜா கோட்டை விட்டார் அப்படின்னா அவரு வில்லனா மாறிடுவாரு. இதுதான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்ச எல்லா காடியும் நான் ப்ரே பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரி அவரு ஒரு பாலை கனெக்ட் பண்ணாரு. அது பாத்தீங்கன்னா 6க்கு போயிடுச்சு. கடைசி பால்ல பாத்தீங்கன்னா 4 தேவைப்பட்டது. ஜடேஜா அடிச்சிருவாருன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருந்தது. பட் ஆனா அந்த மூமெண்ட் வந்து டென்ஸ்ல இருந்ததுனால என்னால அந்த மேட்சை பார்க்க முடியல. நான் கண்ணை மூடிட்டு கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அதே தான் தோனியும் பண்ணிட்டு இருந்தாரு. என் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் என்ன கண்ணை திறந்து பாரு, உன் கணவர் ஆடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் இருந்தாலுமே பார்க்கவே இல்லை. அப்புறமா தான் தெரிஞ்சது ஜடேஜா அவர்கள் 4 அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த மூமெண்ட் என்னால நம்பவே முடியல. பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு என் கையை கிள்ள சொன்னேன். அப்புறமா தான் இது நிஜம்னு சொல்லி நான் நம்பினேன். கடைசியா வின் பண்ணிட்டு வந்த பிறகு அவர்கிட்ட போயிட்டு அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட நான் ஒரே வார்த்தை கேட்டேன். 1 லட்சம் பேர் மேல பாத்துட்டு இருக்காங்க கிரவுண்ட்ல. அவ்வளோ டென்ஸ், அவ்வளோ நர்வஸ்னஸா இருந்திருக்கும் உங்களுக்கு. எப்படி நீங்க காமா ஹேண்டில் பண்ணி வின் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மேட்ச் கண்டிப்பா நான் தலை தோனிக்காக வின் பண்ணியே ஆகணும், என் மனசுல ஃபுல்லா அதுதான் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி ஜடேஜா அவர்கள் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணன் தம்பி பாசம்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன்.